விமான தங்கமயில் இப்போது செங்கல்பட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி பிரம்மாண்ட ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு பல பேருக்கு பல விதமான யோசனைகள் இருக்கலாம். எஸ்ஐஆர் லிஸ்ட் தானே சொல்றீங்க? ஆமா, அதுக்கான முடிவு நமக்கு வெள்ளிக்கிழமை தெரியும். ஆனா இப்பவே 5 மாநிலத்துக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல போய் தங்களோட பேர் இருக்கா இல்லையான்னு வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நவம்பர் 4 ஆரம்பிச்சு டிசம்பர் மாசம் வரைக்கும், இந்த மிட் வரைக்கும் வந்து 9 மாநிலம் 3 யூனியன் பிரதேசத்துல இந்த சார் வந்து நடத்திக்கிட்டு இருந்தது தேர்தல் ஆணையம். அதோடைய டிராஃப்ட் வந்து வெளியாகிருக்கு. இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால், கோவா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல பாக்குறப்ப 7,66,00,000 பேர் இருந்தாங்க வாக்காளர்களா. அதுல 58 லட்சம் பேரை தூக்கிட்டு 7,08,00,000 பேர் இருக்காங்க இப்போதைக்கு. அந்த 58 லட்சத்தையுமே இறந்து போனவங்க 25 லட்சம், கண்டுபிடிக்க முடியாதவங்க ஒரு 14 லட்சம் அப்படின்னு வந்து ஸ்பிளிட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஓகே, அதான் வந்துட்டு பீகாரை பீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இந்த 58 லட்சத்தை தாண்டி நிறைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கலாம்னு இப்பயும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லா டிராஃப்ட் நாங்க செக் பண்ணிட்டு தான் வெளியே வந்து பேசுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவங்க பார்க்கட்டும். இதுக்கிடையில ராஜஸ்தான்ல ஒரு 5,40,00,000 பேர் கிட்ட இருந்தாங்க. இதுல ஒரு 40 லட்சத்துக்கு மேல வாக்குகள் காலியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதையுமே தேர்தல் என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போனவங்க, புலம்பெயர்ந்து வேற இடத்துல வந்து வாக்கு அட்டை வச்சிருக்கவங்க, இப்படிதான் நாங்க நீக்கி இருக்கோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி புதுச்சேரியில ஒரு 85,531 பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இது என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது அது என்ட்ரிஸ் தான், அது நபர்கள் கிடையாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்றது. கோவால ஒரு 11,80,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல ஒரு 1,00,000 பேர்கிட்ட 1,00,000 என்ட்ரிஸ் எடுத்திருக்காங்களாம். அதே மாதிரி லட்சத்தீப்லயும் இன்னைக்கு வந்து வெளியாயிருக்கு. அங்க ஒரு 2.5% தான் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இதுவுமே இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. யூனியன் பிரதேசத்தை பாக்குறப்ப அந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. பட் மாநிலம்னு பாக்குறப்ப ஒரு 10% வரைக்கும் காலி ஆகுது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6,41,00,000 பேர் இருக்கும். இதுல 10% காலியாக வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு யூகிக்க முடியுது. எல்லாமே யூகம் தான். சென்னையை பொறுத்த வரைக்குமே 15 லட்சம் வாக்காளர்கள் காணாம போலாம்லாம் சொல்றாங்க. சென்னையிலே 15 லட்சமா? அதனால வந்து எவ்வளவு மொத்தமா 1 கோடி பேர் சென்னையிலே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, சொல்றாங்க. வாக்கு வந்து 15 லட்சம் பேருக்கு காணாம போகும் சென்னையில கணிச்சிருக்காங்க. பட் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வர வாரத்துல வருது. அப்பதான் வந்து தெரிய வரும். முதல்வர் வேற அந்த எஸ்ஐஆரை வந்து எஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டாராம். அதை வேற போட்டு பாஜக இருந்து இப்ப இவருக்கு தெரியவே இல்லை, இவர் எதிர்க்கலாமான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இன்னிலிருந்து இந்த பேருந்து மாற்றப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களவையில இந்த மசோதா தாக்கல் வந்து பண்ணிருக்காங்க. 125 நாள் வேலை திட்டமா மாத்துறாங்கன்னா, நீங்க 100 நாள் தானே கொடுத்தீங்க. மன்மோகன் சிங் பீரியட்ல 100 நாள் தான் இருந்தது. இப்ப நாங்க 125 நாள் கொடுக்குறோம்ல, அப்புறம் எதிர்க்கிறீங்களா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க சில எம்பிகள் எதிர்கட்சியை பார்த்து. பட் எதிர்கட்சி ரொம்ப அமளி பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் கொண்டு வரவே கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. அதே மீறி தாக்கலாயிருக்கு மக்களவையில. எதிர்கட்சியை சேர்ந்த இங்க டிஆர் பாலுவெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க மகாத்மா காந்தி தேச தந்தையே கேலிக்குள்ளாக்குறாங்க, பேரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதார சுதந்திரத்தை வந்து கொடுத்துச்சு இந்த திட்டத்தின் மூலமாக. இது எல்லாத்துக்குமே ஆப்படிக்கிற வேலையை பாஜக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த திட்டத்தில் இது வரைக்கும் மன்மோகன் சிங் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடைமுறை அப்படின்னா 100% மத்திய அரசு தான் கொடுக்கும். இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 60% மத்திய அரசு கொடுக்கும், மீதி 40% இங்க இருக்கிற மாநில அரசு கொடுக்கும். கொடுக்கறதெல்லாம் வந்து மாநில அரசு கொடுக்குற மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா அங்க இருந்து கொடுக்க வேண்டியதை எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களுக்கு சரியான வரி பகிர்வு எல்லாம் வரதில்லை. ஆமா, அது இல்லாம அந்த பேர்ல ராமன் வேற இருக்குல்ல, அதுக்கு சிவராஜ் சிங் சௌஹான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க தேச தந்தையை மதிக்கிறோம், அதுக்கு பல சான்றுகள் இருக்கு, அதனால சொல்ல முடியும்னு சொன்னவரு மகாத்மா காந்தி இந்தியால ராமராஜ்யம் அமையணும்னு சொன்னாரு. அந்த வழியில தான் நாங்க பேரை ராம்னு மாத்திருக்கோம். இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல எதிர்கட்சிக்கெல்லாம் கேக்குறாரு. அதனாலதான் வந்து ஜி ராம்ஜின்னு வச்சிருக்காங்களா, விபிஜி ராம்ஜின்னு ஏதோ சொல்றாங்க. இது வந்து ஹிந்தில எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. ஹிந்தியா சமஸ்கிருதமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அதுக்கு வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் வந்து என்ன சொல்றாருன்னா, 75 ஆண்டுகளா ஒரு திட்டம் வந்து ஹிந்திலனா அந்த ஆவணத்துல ஹிந்தில தான் இருக்கும், இங்கிலீஷ்ல அது இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்கிலீஷ்ல கூட அந்த ஹிந்தி வார்த்தைகளை தான் வந்து எழுதி வைக்கிறாங்க. இது ஹிந்தி பேசாத மாநில
மக்களை அவமதிக்கிற வகையில தான் வந்து மத்திய அரசு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. எல்லா மசோதாக்களுமே அப்படிதான் வருது, திட்டங்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்ப திட்டங்கள் பேரை இந்தி தெரியாத மக்கள் உச்சரிக்கவே முடியல, அவங்களால அதை உணரவே முடியல அது என்ன திட்டம்னு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்குமே தெரியல, அது ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்களே தவிர இதுதான் இந்த திட்டம்னு நமக்கு கரெக்டா ஒரு பேரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். பட் அப்படிலாம் தெரிஞ்சுக்கவே முடியல. எல்லா திட்டத்துக்கு பேருக்கு முன்னாடி விக்சித் பாரத் வந்துருது. ஆமா, அது இப்ப புதுசா வருது. இல்லைன்னா யோஜனா அப்படின்னு ஒரு கடைசியா வரும், அதெல்லாம் திட்டம்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துலயும் போஜனாதான் அவங்க புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, இதுல என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப மாநிலங்கள் மேல நிதியை சுமையை அதிகப்படுத்தியிருக்காங்கல்ல, அதே மாதிரி மாநிலங்களோட அதிகாரத்தையும் பறிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கனால பிரியங்கா காந்தி வந்து மத்திய அரசுக்கான அதிகாரங்களை குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மேல எல்லா அதிகாரத்தையும் குவிச்சுட்டு மாநிலங்களோட அதிகாரங்களை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசியிருக்காங்க. ஸோ நாடாளுமன்றத்துல இதை வச்சு அமளி வந்து நடந்ததுனால ஒத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. வெளியே வந்து மக்களவையில வந்து எம்பிக்கள் வந்து நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே போராட்டம்லாம் நடத்தினாங்க, நம்ம தேசத்தந்தை பேரை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து அந்த பேரை எடுத்திருக்காங்க, அடுத்து சாவர்கர் பேரை கூட சேர்ப்பாங்க, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. ஓகே, அப்ப லோகனுக்கு இப்பயே தெரியுது, புல்புல் பறவை வரும் திட்டம். ஈகிள், அங்க ஈகிள் மாதிரி இங்க புல்புல் பறவை ஏதாவது லோகோவா மாத்தி விட்டுற போறாங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு காங்கிரஸும் 2 நாள்ல நாங்க போராட்டம், மக்கள் திரள் போராட்டத்தை வந்து எடுக்க போறோம். ஏன்னா தேசத்தந்தையே வந்து இவங்க அவமதிக்கிறாங்க, அதையே மாத்துறாங்கன்னா இந்தியாவே அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகையும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஏன்னா நிறைய போராட்டங்களை நடத்தி மக்கள் மத்தியில ஒரு கவனத்தை ஈர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க போல இருக்கு காங்கிரஸ். தமிழ்நாடு காங்கிரஸ் குறிப்பா எத்தனை கோஷ்டி இருந்தாலும் எல்லா கோஷ்டியும் போராட்டத்துக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. என்னன்னா திமுக கிட்ட நிறைய சீட்டை டிமாண்ட் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்காங்க. அப்ப நம்மளோட விசிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாகணும் தமிழ்நாட்டுல, அப்பதான் நம்ம கேட்கற தொகுதியை பேரம் பேச முடியுங்கிற ஸ்டேஜ் வந்திருக்காங்க. பட் இதுக்காக போராட்டம் அறிவிச்சாங்கன்னு நான் சொல்லல, இந்த மாதிரி திட்டம் இருக்குங்கிறதா நான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, பிரியங்கா காந்தி பிரசாந்த் கிஷோரை மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஏன்னா 2022லயே பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ்ல சேர்ற மாதிரி ஒரு திட்டம்லாம் இருந்துச்சு. அப்போ சோனியா காந்தி ஒரு கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க, பிரசாந்த் கிஷோர் எப்படி கட்சியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள்லாம் கூட போட்டு கொடுத்ததாகவும் சொன்னாங்க காங்கிரஸுக்கா தெரிஞ்சது. பட் அடிமட்டத்திலிருந்தே பல சீர்திருத்தம் தேவைன்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. பட் மேலிடம் அதை ஏத்துக்கல அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் தான் அப்படியே அந்த பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டுச்சு. அப்புறம் தான் போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சு இப்போ 99 தொகுதியிலையும் டெபாசிட் வந்து போயிருச்சு பிரசாந்த் கிஷோருக்கு. இந்த சூழல்ல காங்கிரஸுக்கும் தொடர் தோல்விதான், பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சோன்னே தோல்விதான்னு சொல்லிட்டு தோல்வி பிளஸ் தோல்வி ஈக்குவல் டு வெற்றிங்கிற மாதிரி சேர்ந்திருக்காங்களா. பிரியங்கா காந்தி பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு பேசினதா வந்து தகவல் வெளியாகிருக்கு. ஓகே, நீங்க 2022 சொன்னீங்க, இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைவிடப்பட்டுச்சு, இப்ப திருப்பியும் என்னமா ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா சொல்லுங்க. சரி, அவர் கட்சி ஏதாவது மேல கொண்டு வர்றதுக்கு ஏதாவது பண்ணுவாரா, இல்ல அது அவ்வளவுதான், அடுத்த தேர்தல் அது அவ்வளவுதான், அது முடிஞ்ச கதை தான், அது ஸ்டார்ட் ஆகல. சரி, ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு வண்டியை சரி பண்ணி பார்ப்போம்னு காங்கிரஸ் பக்கம் திரும்புறாரான்னு தெரியல. சரி, பிரசாந்த் கிஷோர் சொன்னோன்னா பீகார்ல நடந்த ஒரு சம்பவம் வந்து பெரிய அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு, கண்டனங்களும் அதுக்கு குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாருன்னா முதல்வர் நிதிஷ்குமார். அவர் முதல்வர் மாதிரி நடந்துக்கிற மாதிரியே தெரியல. நம்ம முன்னாடியில இருந்து பார்த்தோம், தேசிய கீதம் இசைக்கும் போது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு, வாய்க்கு வந்ததெல்லாம். ஹைலைட்டா வந்து தலைமைச் செயலாளருக்கு வந்து தலையில என்னத்தையோ தூக்கி வச்சு அவரை இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்படிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சுல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஒரு அரசு நிகழ்ச்சி வந்து நடந்தது. அதுல இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மருத்துவர், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவங்க ஹிஜாப் போட்டிருக்காங்க, அதை பிடிச்சி இப்படி நல்லா இழுத்து விட்றாரு, அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸா வேற இழுக்கிறாரு. இதை பார்த்து அங்க உள்ளவங்களே வந்து அங்க துணை முதல்வர்லாம் வந்து அவரை தடுக்க பாக்குறாங்க. அது கூட அவருக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையா என்னன்னு தெரியல. இது பண்ணது பெரிய கண்டனமா மாறி இருக்கு. ஏன்னா பெண்களோட மாண்புக்கு எதிராக நடந்துக்கிறாருன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்ஜேடியில இருந்து, எதிர்கட்சியான ஆர்ஜேடியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் மென்டல் ஸ்டேட் வந்து சரியில்லை, இல்ல 100% சங்கியா மாறிட்டாராங்கிறதும் தெரியல, ஏன்னா ஹிஜாப்ல எல்லாம் கை வைக்கிறாருங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா அவங்க கட்சி ஆட்கள் வந்து இப்போ அது அவர் வந்து அந்த உலக சாதனை படைச்சு ஒரு பெண் வந்து டாக்டர் ஆயிருக்காங்கும் போது அவங்க முகத்தை காட்டணுங்கிறதுக்காக வந்து இப்படி பண்ணாருன்னு ஒரு மோசமான ஒரு சமாளிப்பு வந்து வெளியே முகம் தெரியணும் அந்த பெண்ணுகிட்டே சொல்லி நீங்க காட்டலாமா, அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம். அது இல்லாம இப்படி இழுத்து விடுறதுங்கிறது என்ன மாண்புன்னு தெரியல. அது முதலமைச்சரா இருந்துகிட்டு இதெல்லாம் என்னமோ போகுது போங்க. ஆனா இதுக்கு முட்டு விடுறாங்க பத்தியா, அங்க நிக்கிறாங்க. இன்னொன்னு, டெல்லியில அந்த ஏர் பொல்யூஷனுங்கிறது நாடு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா போன வாரம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 27 இடங்கள்ல அதை கணக்கிட்டு இருக்காங்க.
அப்ப எவ்வளவு இருந்துச்சுன்னா 408 தான் இருந்திருக்கு. 0ல இருந்து 500 ரூபாய் கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு எடுத்து பார்த்தப்ப 12 இடங்கள்ல 498 வந்து டச் பண்ணியிருக்கான். அப்ப இன்னும் 2 பாயிண்ட் தான் இருக்கு. 500 தாண்டி போகுதுன்னா சொல்றாங்க. பட் எவ்வளவு தூரம் மோசமா இருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப வந்து பேரை மாத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா, பேரை மாத்துறாங்க. ஆனா டெல்லி முதல்வர் ரேகா குப்தா வந்து தந்தூரி சிக்கன், தந்தூரியில எந்த ஐட்டமே பண்ணாதீங்கன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆமா, தந்தூரியில் பண்ணாம இருந்தா மாசு வந்து கம்மியாயிடுங்கிறது அவங்களோட இது. ஆனா இவங்க தான் சொன்னாங்க, இதே ரேகா குப்தா தான் சொன்னாங்க, பட்டாசு இல்லாம தீபாவளி, அதனால இது பசுமை பட்டாசு வெடிச்சுக்கலாம்னு சொல்லி அதுவே பெரிய பொல்யூஷன் ஆச்சு. அப்படி சொன்னவங்க இப்ப தந்தூரி சிக்கனை பேன் பண்றோங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து இன்னும் போறப்ப பார்த்தா வீட்டுல கூட யாரும் பத்த வைக்காதீங்க, அதனால கூட பொல்யூஷன் ஏற்படலாம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இவங்க நம்ப முடியாது. பட் எதிர்கட்சிக்கு இதை சொல்றாங்க, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்க, இதெல்லாம் நாடாளுமன்றத்துல நீங்க பேசுங்க. கடந்த 11 வருஷமா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து மோசமாகிட்டே இருக்கு. நீங்க உலகத்தில் இருக்க எல்லா நாட்டோட தலைநகர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளவு மோசமா இல்ல. அவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. நுரையீரல் கண்ணெரிச்சலால நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கண் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கான், நிம்மதியா தூங்க முடியல அவனால. நுரையீரல் குழந்தைங்க எல்லாம் இரும்பிக்கிட்டே இருந்தா, இப்போ நமக்கு இருமுனாங்கன்னா ஓகே 2 நாள் சரியா நமக்கு தெரிய வருது. அவ்வளவு ஏர் பொல்யூஷன்ல எவ்வளவு நாள் தான் அவங்களுக்கு இருக்க முடியுங்கிறது தெரியல. இப்ப மெஸ்ஸி வந்தாப்புல எல்லாருமே மெஸ்ஸி மெஸ்ஸி தான் இடத்துலயும் கத்துனாங்க. கல்கத்தா ஆகட்டும், இந்த சைடு தெலுங்கானா ஆகட்டும், ஹைதராபாத் ஆகட்டும், எல்லா படத்தையும் கத்துனாங்க. வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மோசமாயிட்டு இருக்குன்னு அங்க வந்து ரேகா குப்தாக்கு தெரியப்படுத்தினாங்க அங்க உள்ளவங்க. ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கு, அவ்வளவு புகை சூழ்ந்திருக்கு தலைநகரை. மெஸ்ஸியே பார்க்க முடியலையே. நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த ஸ்டேடியத்துல. அப்பயுமே மெஸ்ஸியை பார்க்க முடியாத அளவுக்கு புகை மூட்டம். மெஸ்ஸி கிளம்பி போயிட்டாரு, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, இந்தியாவுக்கு நன்றிலாம் கிளம்பி போயிட்டாரு. ஆனா எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அட்ரஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அரசியல் தலைவர்கள் தான் நமக்கு வருத்தமா இருக்கு. நாளைக்கு பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தமிழ்நாட்டுக்கு வராங்க. வேலூர்ல ஸ்ரீபுரத்தில் இருக்கிற இந்த ஸ்ரீ லட்சுமி நாராயணி தங்க கோயிலுக்கு வரப்போறாங்க. இங்க தியான மண்டபம் புதுசா கட்டியிருக்காங்களாம். அந்த திறப்பு விழாவுக்கு தான் வராங்க திரௌபதி முர்மு. தனி விமானத்துல திருப்பதி வரவங்க திருப்பதியிலிருந்து இங்க வராங்க. திருப்பி விழாலாம் முடிச்சுட்டு கிளம்பி போறாங்க. இப்ப வேலூரே ஒரு ஃபுல் அலர்ட்ல வந்து வச்சிருக்காங்களாம். இங்க ட்ரோன் பறக்க தடை, 3 அடுக்கு பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்டிருக்கு. நம்ம கவர்னர் ரவி அது என்ன பவன் பேரை மாத்திட்டாங்களே, லோக் பவன். லோக் பவன்ல இருந்து கார் எடுத்துட்டு போறாரு அவரு. சாலை மரமாக போய் வரவேற்றுட்டு அங்க போய் தியானம் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா, அதான் சும்மா இருக்கனால இந்த மாதிரி விழாக்கள்ல கலந்துகிட்டே இருக்கிறாரு போல. இதுல மோடி வேற இங்க வந்துதான் பொங்கல் வைக்க போறதா வேற பாஜக காரங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டுலதான் அவர் பொங்கல் வைக்க போறாருன்னு. எலெக்ஷன் வர்றதுனால கரெக்டா இந்த ஆண்டு மட்டும் இங்க வைக்கிறாரு போல. ஏற்கனவே வச்சதெல்லாம் பத்தாதா, அங்க இருந்து வச்சதே பத்தாம போதும் சார். அந்த மாதிரி ஏதாவது பொங்கல் வச்சு விட்டுறாங்க, திரும்பியும் தாங்க முடியாது. சரி, இன்னொரு இடத்துக்கு சசிகலா வந்து போயிருக்காங்களாம். என் பின்னாடி தொண்டர் பலம் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஜெயலலிதா அரசியலுக்கு வந்தப்ப அவங்க கிட்ட உதவியாளரா சேர்ந்தவர் ரவிராஜன்கிறவர், தஞ்சாவூரை சேர்ந்தவர். 91ல கிளம்பி திருப்பி தஞ்சாவூருக்கே போயிட்டாரு. ஆனா அப்ப வந்து நெட்வொர்க் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் ரவிராஜனோடது. ஓகே, அவருடைய மகளுக்கு திருமணம். அதனால அதிமுக நிர்வாகிகள், அமமுக நிர்வாகிகள், சசிகலா ஒன்றிணைச்சிட்டாரா? எல்லாரையும் ஒரு திருமண வீட்டுக்குள்ள ஒன்றிணைச்சிருக்காரு. முன்னாள் அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் எல்லாம் போயிருக்காங்க. சசிகலா இந்த சிறப்பு போயிருக்காங்க. அமமுகவுடைய மகனமா, நிர்வாகி மகனமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அவரு. ஓஹோ, அவங்க பேர் லட்சுமி வேற. இந்த மாதிரி அவருதான் ஒன்றிணைச்சிருக்காரு. அவரு ஒன்றிணைச்சிருக்காரு. சசிகலா அங்க போய் பாருங்க என் வெயிட்டன்ங்கிற மாதிரி அவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க. ஆமா, அதிமுக ஃபுல்லா அதான் டாக்கு. கல்யாணத்துக்கு வந்த கூட்டம்லாம் எங்க அம்மா சின்னம்மாவோட கூட்டம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் சசிகலா ஆதரவாளர்கள். இன்னொன்னு வந்து விருப்ப மனு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, வாங்கி கூச்சிட்டு இருக்காங்களா அதிமுககாரங்க. அப்படியா? ஆமா, ஒரு சில தொகுதியெல்லாம் எப்படியும் சீட்டுக்கு 20 கோடி வரையும் கேட்கறாங்களாம் கட்சியில இருந்து. அதனால நம்ம வாங்க வேணாம்னு சில பேர் வந்து பேக் அடிச்சிருக்காங்களாம். சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல ஏன் மவுஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, அங்க சார் நடத்தி ஜெயிச்சாச்சு, இங்க சார் நடத்தி நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம், மினிஸ்டர் ஆயிரலாம், எம்எல்ஏ ஆயிரலாம், எடப்பாடியோடைய கண் நம்ம மேல பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாலாம் வாங்கி போடுறாங்களாம்ப்பா. ஓகே ஓகே, சரி வாங்கி போடட்டா. ஆனா விழுப்புரம்ல நின்று தோத்து போன சிவி சண்முகம் மயிலம்ல வந்து விருப்ப மனு வந்து நான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கியிருக்காராமா. ஸோ அவர் தொகுதியை மாத்துறாரு போல சிவி சண்முகம். இங்கதான் ராஜ்யசபா எம்பி 6 வருஷம், இதான் 5 வருஷம் தான். அங்க போய் டெல்லியில மாசுபாடுங்கிறதுனால அங்க போக முடியலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏதாவது மங்களா தெரியும்ல அங்க உள்ளதெல்லாம், அதனால வந்து அவரு போறது இல்லை. ஆனா இப்ப ராயபுரத்துலாம் நிப்பேன், நான் மண்ணுட்டு எங்க போவேன் ஜெயக்குமார் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி எல்லாருக்குமே ஓரளவுக்கு களத்துல இறங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து திமுகல இந்த கோயம்புத்தூர்
அப்படிங்கிறது அந்த மாவட்டம் முழுக்க எல்லா தொகுதியிலையும் அதிமுக தான் ஜெயிச்சாங்க 2021. இந்த முறை வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பயங்கரமா களத்துல இறங்கி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஷாக்கிங்கா ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு ராஜினாமா கடிதம் அது வந்து வெளியாயிருக்கு. இப்போ சோஷியல் மீடியாலெல்லாமும் வெளியாயிருக்கு. அங்கே உள்ள கோயம்புத்தூர்ல உள்ள விளாங்குறிச்சி இதில் 9வது வார்டு வட்டச் செயலாளர் மயில்சாமி அவர் வந்து ஒரு 70 நிர்வாகிகளோட சேர்ந்து குண்டோட நாங்கள் ராஜினாமா பண்ணுறோன்னு கடிதம் எழுதி செந்தில் பாலாஜிக்கு அனுப்பியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நிறைய பிரச்சனை இருக்கு. மாற்றுக் கட்சியிலேருந்து, அதாவது அதிமுகலேருந்து வந்தவங்க வேற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நிர்வாகிகள் பொறுப்புலாம் அவங்க கிட்ட போகுதுங்கிறது அங்கே ஒரு குமுறல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இவர் வந்து மயில்சாமி ராஜினாமா கடிதம் எழுதினோன்னே அவரையே தொடர்பு கொள்ளலாம் நம்ம நிருபர் குரு பிரசாத் கால் பண்ணியிருக்காரு. ஐயோ பத்திரிக்கைக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணவர் தான் திரும்ப கூப்பிட்டா வந்து எடுக்கவே இல்லையா. ஆனால் அந்த விளாங்குறிச்சி திமுக நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மயில்சாமி வந்து அவர் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு அவரை மாற்ற போகிறதா ஒரு செய்தி வந்துச்சு. வந்தோடனே இவரே ராஜினாமா கடிதத்தை போட்டு ஒரு கேம் ஆடி இருக்காரு. அதுவும் எனக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லி 70 பேர்கிட்ட இந்த மாதிரி கையெழுத்து வாங்காமல் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய ஏமாற்றி இது எஸ்ஐஆருக்காக வாங்குறேன், அதுக்காக வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாருன்னு அங்கே உள்ள திமுக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மாதிரி தலைவலியா மாதிரி இருக்கு செந்தில் பாலாஜிக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 யார்கிட்ட இருந்து மீட்கிறாங்களா மக்களை உரிமைய? ஆளுங்கட்சி கிட்ட தான் அவங்க மீட்டு அவங்க ஆட்சி அமைக்க போறதா சொல்லிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் கடலூர்ல ஜனவரி மாசம் தை பிறகுறதுக்கு முன்னாடி மீட்டிங்க போடுறாங்க 9ஆம் தேதி. அந்த அழைப்புதல இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஓ, அதுலதான் அந்த கூட்டணியை பத்தி அறிவிப்போம்னு சொல்லிட்டே இருந்தாங்களா? அந்த மாநாடு வந்துருச்சு பாரு. அப்ப நாங்க 6 மாசமா ரெகுலர் கட்டிட்டே இருந்தாங்கல்ல. இப்ப மெயின் பிக்சர் அடுத்த மாசம் 9ஆம் தேதி தெரியுவாங்க. அதுக்குள்ள எதுவும் அமையல அப்படின்னா பிப்ரவரி வரையும் டைம் இருக்கு அப்படிமா. அதான் தினகரன் சொல்லிட்டாருல, அதேதான் எங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்குன்ட்டாங்க. அந்த ரூட் கூட எடுக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு அந்த அழைப்புதல காட்டிக்கிட்டு இருந்தாங்க. 300 நிர்வாகிகள் பேர் இருக்கான். அதான் அந்த அழைப்புதலோட ஸ்பெஷலே. நாங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் யார் பேரும் விடல அப்படிங்கிறாங்க. அப்ப தொண்டர்கள் பேரும் சேர்த்த 300 பேர் தான் கேள்வி நமக்கு வருது. தொண்டர்கள் பேரு கூட விடல, அது எப்படி? அவ்வளவுதானா உண்மையிலே? சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்புமணி ஒரு போராட்டத்தை நாளைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி ஒரு மாநில அரசை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் நடத்த போறோம்னு சொல்லி எடப்பாடியை சந்திச்சு அன்புமணியோட தரப்புல இருக்கவங்கலாம் போய் வந்துருங்க கூட்டத்துக்கு, அதிமுக காரங்களை அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என் ஆனந்த சந்திச்சு தாவேக்கால இருந்து ஆதரவு கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்கல்ல. இப்போ 2 கட்சியுமே கலந்துக்காதுங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் இருக்கு. ஏடிஎம்கேலையும் அங்கே போவேனா அப்படின்னு நினைக்கிறாங்க போல. தாவேக்கால நாளான்னைக்கு இந்த ஈரோட்டில் அந்த கூட்டம் நடக்க போகுது, விஜய் நடக்கிற அந்த மாநாடு, விஜய் போய் பேச போறாராம் அதில். ஸோ அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் இருக்குங்கிறத சொல்லி தவிர்க்கிறாங்களாம். ஆனால் அவங்களுக்குமே முன்னாடியே போகணுங்கிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்புமணி தலைமையில் அந்த கூட்டம் மட்டும் நடக்க போகுது போல. ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு, அதில் வந்து தன் உயிரை கூட நினைக்காம போய் தடுத்தாரு அகமது அப்படிங்கிற அந்த 43 வயது நபர். அவர் ஆஸ்திரேலியன் ஹீரோ அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் கூப்பிடுறாங்க. அங்கே உள்ள பிரதமரும் ஆண்டனி ஆல்பனீஸும் அங்கே நேரடியாக போய் பார்த்துட்டு இவர் ஒரு ட்ரூ ஹீரோ அப்படின்லாம் சொல்லி பதிவெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு தொடர்ந்து பாராட்டு வந்து குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரேசிலில் ஒரு சிலை, இது வந்து யூஎஸில் இருக்கும்ல அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு, அதே மாதிரியே ஒரு ரெப்ளிகா தான் அந்த சுதந்திர தேவி சிலை வந்து அங்கே ஒரு 78 அடி உயரத்தில் அங்கே ஒரு கார் பார்க்கிங்கில் இருக்குது. அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருக்குது. அது அப்படியே 90 மீட்டரில் காற்று பயங்கரமாக காற்றடிச்சிருக்கு. அதில் சரிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு வீடியோ காட்சி வந்து வெளியாயிருக்கு. அதுவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நல்வாய்ப்பாக அதில் யாருமே வந்து கீழே யாரும் இல்லைங்கிறதுனால எந்த பாதிப்புமே இல்லை. வாழ்க்கை ரொம்ப அழகானது. என்ன திடீர்னு? பரோட்டாவுக்கு வாங்கின சால்னால சிக்கன் பீஸ் ஒன்று இருந்துச்சுன்றாங்க. இன்னைக்கு ஆரோக்கியத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாத ஒவ்வொருத்தரும் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக நேரம் ஒதுக்க வேண்டிய நிலைமை வரும். பனிக்காலமே, உன் சீசன்ல அடிக்கடி காய்ச்சல் வரதுல ஒண்ணு மிச்சம்டா. குளிக்க தேவையில்லடா. 2 சம்பளம். ஒரே வருஷத்துல தங்கம் விலை எல்லாம் 40,000 ஏறிடுச்சு. நீ 100 ஏறவே திணறிக்கிட்டு இருக்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மகாத்மா காந்தியுடைய சுயசரிதை சத்திய சோதனை நிஜமா ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அப்படி எழுதிருப்பாப்புல. நம்ம எல்லாம் உண்மையாலும் அப்படி எழுத முடியுமானே தெரியல. எந்த ஒளிவு முறையுமே இல்லாம அப்படியே எழுதிருப்பாப்புல மகாத்மா காந்தி. ஆமா,
இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா மோடியை தான் விருதா கொடுக்குறேன். சத்திய சோதனை. சத்திய சோதனை. அதுவும் மகாத்மா காந்தி பேரையே நீக்கணுங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க மத்திய அரசு. ஆமா, சத்திய சோதனை தான் உண்மையிலே. அதனால அதை கொடுத்துட்டு நமக்கும் சோதனை காலம் தான். இந்த பனிக்காலம்லாம் வந்து முடிஞ்சு அடுத்த வருஷத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். சந்திப்போம். நன்றி. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் அடுத்த புதிய கிளை செங்கல்பட்டில் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14ஆம் தேதி முதல் கோலாகல ஆரம்பம். உங்களுக்காக ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.